வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ சனி வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம். 2026 ஒரு 138 நாளைக்கு நடக்குது. அது என்ன சார் வக்ரம் அப்படின்னா, ஒரு கிரகம் எப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், அதோடைய வட்ட பாதையில் ஒரு சயின்ஸாகவே சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பின்னோக்கியும் வரும். அதான் நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை, கார் ஓட்டுற மாதிரி தாங்க. முன்னாடியே போய்ட்டு முடியாது, தேவைன்னா பின்னாடியும் வரும். அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கீர் எடுத்துகிட்டு வராரு சனி பகவான். இது நிஜமாலேயே மேலே அந்த காஸ்மோஸில் இது நடந்துகிட்ருக்கு, ஆர்பிட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்படி பின்னோக்கி வரும்போது என்னென்ன மாறுதல்கள், ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இத்தனை சேஞ்சஸும் எதனால் அந்த கிரக நகர்வாள். இப்போ முன்னோக்கி போகிற கிரகம் பின்னோக்கி வருது. கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு உத்திரட்டாதி, அதாவது மீன ராசிக்குள்ளேயே தான், வேறு ராசி உள்ளெல்லாம் மாறல, பாதங்கள் மாறுது. அதனால் என் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே வாங்க. இது கூட நிறைய பரிகாரங்கள், கோவில் போய் பண்ணுற மாதிரியும் சில பரிகாரங்கள், வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டு வாங்க, யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது? நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பெருசாக. ஏன்னா நம்மளுக்கு சனி பயிற்சி இல்லை, சனி பகவான் நம்மளுக்கு டைரெக்டாக பார்க்கலை, அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. ஆனால் என்னென்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு 3 வீட்டை சனி பகவான் எப்படியும் பார்த்துருவார், ஏதாவது ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் ஒரு 4 வீடு நம்மளுக்கு எப்படியும் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு பாருங்கள், வீட்டில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆகும். அப்படி இல்லையா, வீட்டில் இருக்க வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். நல்லா பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச மிதுன ராசிலாம் ஒரு வருஷமாக வண்டியை எடுக்காமல் ஷெட்லேயே இருக்குது. அந்த மாதிரிலாம் வண்டி ஒன்றும் எடுக்க மாட்டாங்க, இல்லை எடுத்தாலும் அதை துடைக்க மாட்டாங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிலாம் வீட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா மேஜராக இப்போ ஒரு 3 மாதமாலாம் எங்கே அதிகமாக பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னா, வீட்டில் ஒய்ஃபோட ஸ்பௌஸோட ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுவோட நடக்கும். சில பேர் கல்யாணம் பண்ணணும்னு ட்ரை பண்ணி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். சார் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு வராங்க, பிடிச்சிருக்குன்றாங்க, சொல்கிறேன்ட்டு போகிறாங்க, ஆனால் திரும்பி வர மாட்டாங்க. வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, ரிப்பீட்டு, வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, ரிப்பீட். இதே நடந்துகிட்ருக்கோம். என்ன ரீசன்னே புரிய மாட்டேது சார் அப்படின்னா, மிஸ்டர் சனி பகவான் தான். நான் 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்படியே வேறு ஒன்று என்னென்னா, தொழில் நல்லா போயிட்டு இருந்தது. என் தொழிலில் என்ன அடிச்சுக்க ஆள் இல்லை. எனக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியும். என்னோட ஜூனியர் என் விஷயத்தில் 10% தான், 1/4% தான் அவனுக்கு விஷயம் தெரியும். அவன் நல்லா பண்ணுறான், எனக்கு என்ன பிரச்சனையே தெரியல, என்கிட்ட வாங்க மாட்டுறாங்க, என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல, என்னால் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியல, இந்த குவாலிட்டி, மக்களுக்கு குவாலிட்டியே புரியல, மக்களுக்கு என் டேலண்ட்டே புரியலன்னு நம்ம யார் மேலே ப்ளேம் போடுவோம். எல்லா மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கும் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ டஃப்பான டைம் தான் போயிட்டுருக்கு. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார், என்ன சார் பரிகாரம்னா, இதெல்லாம் சனி பகவான் பார்க்கறதுனால நம்மளுக்கு அப்படியே அடி நான் ஒவ்வொன்றா அடி வாங்கிட்டு வந்துட்டோம். ஜென்ரலாக அதாவது நீங்கள் நிறைய பேர் இது சார் நீங்கள் யூஸ் பண்ணி கேள்வி கேட்க தான் எனக்கும் அதை புரிஞ்சு நான் அடுத்த லெவலில் எப்படி கொண்டு போகிறதுன்றது சொல்லுவேன். போன தடவை நம்மளுக்கு ஒரு கிளைண்ட்டு தான் கால் பண்ணி கேட்டாங்க. என்ன சொல்லியிருந்தேன்னா, சனி பயிற்சி நடக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொன்னேன். அதை ஃபாலோ பண்ணாங்க. ஒருத்தர் மிதுன ராசி லக்னக்காரர், அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது, என்னால் பெருசாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது அப்படின்னார். மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதமான ஸ்கின் அலர்ஜி வரும். எந்த அளவுக்குன்னா, சில பேர் ஷேவே பண்ண மாட்டாங்க, ட்ரிம் தான் பண்ணுவாங்க. என்னென்னா, எனக்கு பிளேடு பட்டாலே ரொம்ப எரியும் சார் அப்படின்வாங்க. ஸ்கின் அலர்ஜிஸ் இஷ்யூஸ் வரும்.
அப்போ இவங்களுக்கு என்னால் மேலே எண்ணெய் தேய்க்க முடியல, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு என்ன நினச்சிக்கிறேன், அந்த எண்ணெயை சமையலில் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். நல்லெண்ணெய் அப்படின்றது சனி பகவானுடைய தாக்கத்தை வந்து ஒரு ஒரு மெயின்டைன் பண்ணுறது இல்லை நியூட்ரலைஸ் பண்ணுற விஷயங்கள். சரிங்களா? அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பலவிதமாக அதை வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ மேலே தேய்க்கிறதுனால அவுட்டர் ஆராக கிளியர் ஆகும், உள்ளே போகிறதுனால உள்ளே இருக்கிற விஷயங்கள் கிளியர் ஆகும். அந்த மாதிரி மேலே தேய்க்க முடிஞ்சால் தேய்ங்க. அப்படி இல்லையா சமையலில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஆயில் புல்லிங்கெல்லாம் இருக்குது. காலையில் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வாயில் ஊற்றிட்டு அதில் கை நல்லா தேய்ச்சிட்டு துப்புவாங்க. ஆயில் புல்லிங் சூப்பராக வேலை செய்யும். நான் எந்த கம்பெனிக்கும் நான் பிராண்டு பண்ணக்கூடாது. இந்தியாவில் நல்லெண்ணெயில் டாப்பு பிராண்ட் ஒன்று இருக்குது. அந்த பிராண்டோடைய முதலாளி அவர் ரீசெண்டாக இறந்தாங்க ஐயா. அவர் நேராக எனக்கு இது சொன்ன விஷயம். நான் ஒரு தடவை அவரை கம்பெனியில் மீட் பண்ணும்போது நேராக எனக்கு சொன்ன விஷயம், ஆயில் புல்லிங் பண்ணுடா தம்பி, உடம்பு அப்படி மாறும் அப்படின்னார். சூப்பரான, நான் சொல்லும் போதே தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு என்ன பிராண்டு எந்த முதலாளி அவர்கிட்ட பேர் நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆனால் அருமையான மனுஷன். ஆயில் புல்லிங் அப்படி வேலை செய்யும். அதுமாதிரி நல்லெண்ணெயை எந்தெந்த விதத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். வீட்டில் இருக்க பிரச்சனைகள், கல்யாண ரீதியான விஷயங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் படிப்படியாக கம்மியாகுதுன்னு நல்லா பார்ப்பீங்க. உங்களுக்கும் கிருஷ்ணர், அந்த காளிங்க நர்தனர் கிருஷ்ணர் அப்படி இல்லைன்னா இவர் நடராஜர், இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சிவன் கோயிலில் இருக்கிற பெரும்பாலும் நம்ம சனீஸ்வர பகவான் சிவன் கோயிலில் தான் இருப்பார். அந்த கோயில்கள்லாம் போயிட்டு வாங்க, தூபம் போடுங்க. அந்த எண்ணெய் விளக்கு அந்த முடிச்ச மாதிரி எல்லை முடிச்ச மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க, அது போடுங்க. அந்த புகை வர உங்களுக்கு நல்லது. அது ஒரு விதமான அரோமா தரப்பீங்க. சில பேர்லாம் சிரிப்போம் நம்ம, ஆனால் அதை வந்து இப்போலாம் அது மெடிக்கலாக மாட்டுறது. அந்த எள்ளில் இருக்க புகை உடம்புல போக அரோமா தெரப்பி வேலை செய்யும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. இப்போ சனி பகவானுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்களாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து நிறைய வித பரிகாரங்கள். இப்போ ஜென்ரலாக பரிகாரங்கள்லாம் என்ன சொல்லுவோம், கோவிலுக்கு போவோம், சனீஸ்வர பகவானுக்கு போவோம், எள்ளு விளக்கு போடுவோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது பல ஆயிரம் வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். கூடவே சில மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன். கூடவே சில வண்ணங்கள். நீங்கள் எப்போவுமே என்னை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது ரெட் கலரில் இருப்பேன், இல்லை எல்லோ கலரில் இருப்பேன். ஏன்னா ஒரு வண்ணத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது உங்களுடைய மைண்டை மாற்றும், உங்களுடைய வாழ்வியலையே அது மாற்றும். ஸோ உங்களுக்கு சில வண்ணங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைய தெய்வங்கள் கோவில்கள் சொல்லியிருக்கேன். அது வந்து சனீஸ்வர பகவான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்பர் கால்குலேஷன். ஒரு ராசிக்குள்ளே இப்போ சனி பகவான் இருக்கார், எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த காம்பினேஷனை வச்சு தான் ஒரு ரூபத்தை சொல்லியிருக்கேன். சிவன்லேயே 1008 ரூபத்துக்கு மேலே இருக்குது. பைரவர்லேயே 64 ரூபத்துக்கு மேலே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கடவுள்லேயும் பல ரூபம் இருக்குது. அதில் எந்த ரூபத்தை வழிபட்டால் எனக்கு நல்ல பயன் சீக்கிரம் வரும்ன்றதை உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். இதுவே எப்படின்னா பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே 2 கோடி பேர் இருப்பாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே தான் சனி பகவான் தொடுவார். இப்போ மீனத்தில் இருக்கான்னா உலகத்தில் இருக்க எல்லா மீன ராசிக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த தன்மைகள் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு வீட்டில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பரிகாரங்கள் இன்னும் டீப்பாக வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என் கீழே என் நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் எல்லாருமே பயப்படுறோம். அப்படி இல்லைங்க, அது சொல்லுவாங்க சனி கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்வாங்க. முதல்ல பயத்தை ஓரவைங்க. இவர் யார் அப்படின்னா, இவருக்கு நம்ம மேலே கோவம்லாம் கிடையாது. நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் அவர் கொடுக்குறாரு. அப்போ கஷ்டப்படுறோன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ அதை சரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ரொம்ப பேசிக் கான்செப்ட். இவர் மேலே ஒரு பயம் இருக்குன்னா, இவர் ஹாப்பி மூடில் எங்கே இருக்காரோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. நான் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். மங்கள சனீஸ்வரர். இதை வந்து நான் பொதுவாக நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் மங்கள சனீஸ்வரர் எங்கே இருக்காருன்னா போய் வேண்டுங்க. எல்லோரும் திருக்கொள்ளிக்காடு போவோம், அது ஓகே. அதை தாண்டி ஜேஷ்டாதேவி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் எல்லாமே மங்கள சனீஸ்வரர் தான். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நான் தனியாக இதுக்கு கிளாஸே நடத்துகிறேன்.
தாராளமாக என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸை சேர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பயிற்சி எல்லாருக்குமே நல்லதாகவே அமைய அந்த எல்லாம் வல்ல ஜேஷ்டா தேவி, சனீஸ்வர பகவான், அவங்க பிள்ளைங்க மாந்தி குழுகன் எல்லாரும் நம்மளுக்கு எல்லா நல்ல அருளும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.